கர்த்தரும் வல்லமை பொருந்தினதுமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அவரவர் விசுவாசத்தின் அளவின்படியே மகிமையான காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் உன்னத பாட்டு 2வது அதிகாரம் அதன் 3வது வசனம். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் என்று இங்கே இந்த நபர் சொல்லுவதை காண முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசருக்கு சமமாக ஒப்பிட்டு சுனமித்தியால் சொல்லுகிற ஒரு வார்த்தையைத்தான் நாம் இங்கே கவனிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய அந்த செயலை குறித்தும் அதன் உண்டாகிற மகிழ்ச்சியை குறித்தும் ஆறுதலை குறித்தும் இந்த இடத்திலே நாம் சொல்லப்பட்டிருப்பதை அறிய முடிகிறது. அதிலே சொல்லும்போது சொல்லுகிறார், என் நேசர் கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிச்சிலி மரம் என்றால் ஆப்பிள் மரம் என்று மொழிபெயர்ப்புகள் சொல்லப்படுகிறது. அந்த மரத்தின் கீழே நான் ஆசையாய் அமருகிறேன் என்று சொல்லி அது ஒரு ஒப்புமையாக, நேசர் ஒரு கிச்சிலி மரம், நான் அதன் நிழலிலே தங்கி இருக்கிறேன், வாஞ்சையாய் உட்காருகிறேன் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? இன்றைக்கு மனித வாழ்விலே நிழலை போல ஆறுதல் கொடுக்கிறவர்களாக, சமாதானம் பண்ணுகிறவர்களாக, சகாயம் பண்ணுகிறவர்களாக ஏராளமான பேர் எழும்பலாம் அல்லது ஏராளமான பேர் உதவி செய்வதற்கு முன்வரலாம். ஆனால் இந்த நிழல்களெல்லாம் நமக்கு கொடுமையான அல்லது கடுமையான காலங்கள் வரும் பொழுது ஒரு வெயிலினுடைய உஷ்ணத்தை போல சூழ்நிலைகள் மாறி நம்முடைய வாழ்வை தாக்கும் பொழுது இந்த மனித நிழல்களெல்லாம் நம்மை விட்டு அகன்று சென்றுவிடும், அது மாறி சென்றுவிடும். ஆனால் நம்மை விட்டு ஒருபோதும் மாறாமல் நம்முடைய எல்லா நன்மைகளிலும், எல்லா நெருக்கங்களிலும், எல்லா கடினமான காலங்களிலும், விஷயங்களிலும் நம்முடைய கூடவே இருக்கிற ஒரு நிழல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவள் தன்னுடைய அந்த அனுபவத்தை சொல்லுவதை காண முடிகிறது. அதன் நிழலில் தான் நான் வாஞ்சையாய் தங்கியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நாம் உலக நிழலுக்குள் அநேக நேரத்திலே நாம் நம்முடைய வெயிலின் இந்த உலக சூழ்நிலைகளினுடைய தாக்கத்தினாலே நாம் போய் அடைக்கலம் தேடுவதற்காக முயற்சிக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே அவைகள் நமக்கு கைக்கூடி வந்தது போல தோன்றினாலும் பல நேரங்களிலே அந்த நிழல்களெல்லாம் நம்மை தவிக்க விட்டுவிட்டு நாம் இன்னும் அதிக வெயிலின் உஷ்ணத்தினாலே தாக்கப்படும்படிக்கு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட ஏதுவாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற நேசருடைய நிழலிலே யாதொருவர் வாஞ்சையாய் அமருகிறார்களோ அவர்களுக்கு வெயிலின் நிழலாக ஆண்டவராகிய தேவன் வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியிலே கூடவே இருந்து நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் இன்றைக்கு எந்த நிழலிலே நாம் கழிகூற அல்லது நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை நாம் சரிபடுத்தி கொள்ள அல்லது ஓய்வெடுக்க நாம் முயலுகிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற மாறாத நிழலில் கிச்சிலி மரம் போன்ற நமக்கு சுகத்தையும் இன்பத்தையும் சமாதானத்தையும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து என்கிற கிச்சிலி மரத்தின் நிழலிலே நாம் இருக்க வாஞ்சிக்கிறோமா? இல்லை. நம்முடைய சூழ்நிலைகளையும் வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளை மையமாக வைத்து அதற்கேற்றபடி மனித நிழலுக்குள் போய் நாம் அடைக்கலம் புகுந்து கொள்ள முயலுகிறோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் முடிவும் உயர்வும் கர்த்தருக்கு பிரியமான அந்த ஆசீர்வாதத்தின் சன்னதியாக வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த உன்னதமான கிச்சிலி மரத்தினுடைய நிழலிலே ஒவ்வொரு நாளும் வாஞ்சையாய் தங்குவோம். அதிலே ஆரோக்கியம் உண்டு, அதிலே சமாதானம் உண்டு, அதிலே விடுதலை உண்டு, அதிலே சுகம் உண்டு, அதிலே நன்மைகள் உண்டு, முடிவிலே நித்திய ஜீவனும் நமக்கு உண்டு. இவைகளை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து என்கிற அந்த முன்னதமானவருடைய நிழலிலே நாம் தங்குவோம். மகிமையின் தேவன் தாமே
நம்மை நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்திலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மனித வாழ்விலே அநேக நிழல்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவர் எங்களுக்கு இருப்பதைப் போல, மனித நிழல்கள் இருப்பதைப் போல நாங்கள் உணர்ந்து கொண்டாலும் இவைகளெல்லாம் சூழ்நிலைக்கேற்றபடி மாறுகிற நிழல்கள். ஆண்டவர் எங்களை தவிக்க விட்டு வெயிலின் உஷ்ணமான கடுமையான நேரத்தில் எங்களை கைவிட்டு விட்டு தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிற நிழல்கள் தான் மனித நிழல்கள். ஆனால் கர்த்தரே, அமே ஸ்தோத்தர், நீர் கிச்சிலி மரம் போன்ற ஆண்டவர் ஆரோக்கியமான ஆசீர்வாதமான சமாதானமான இளைப்பாறுதலை நாங்கள் கண்டடைவதற்கு மெய்யான நிழல் தரும் மரமாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. உங்கள் நிழலில் அசையாய் வந்து இந்த சுனமித்தியால் தங்கினது போல நாங்களும் தங்கி உம்முடைய அந்த நிழலின் மகிமையையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். அப்படி நீங்கள் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.